195 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பிரதமர் மோடி வாரணாசியிலும், அமித்ஷா காந்தி நகரிலும், ராஜ்நாத் சிங் லக்னோவிலும் மீண்டும் போட்டி. பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறவில்லை. கூட்டணி முடிவு செய்யப்படாததால் அறிவிப்பதில் சிக்கல். நாளை சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நந்தனத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஈநூலை அமைப்பதை கைவிட வேண்டும். தமிழர்கள் சோதனை எலிகளா என பூவுலகி நண்பர்கள் ஆவேசம். யார் பணம் தந்தாலும் வாங்கிக் கொண்டு தாமரைக்கு ஓட்டு போடுங்கள். ஒன்றிய அமைச்சர் வி.கே. சிங் பேச்சால் சர்ச்சை. செங்கல்பட்டு சென்னை கடற்கரை இடையே 4வது வாரமாக 44 புறநகர் ரயில்கள் ரத்து. பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக 150 மாநகர பேருந்துகள் இயக்கம். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடக்கம். 8,25,000 மாணவ மாணவிகள் தேர்வெழுதுகின்றனர். பிரதமர் மோடி பேச்சை மேற்கோள் காட்டி எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் பாஜக பிரச்சாரம். புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் வினோத பரப்புரையால் அதிமுக, பாஜக தொண்டர்கள் குழப்பம். திருச்சியில் காலி இருக்கைகளுடன் நடைபெற்ற ஐஜேகே மாநில மாநாடு. சொந்த கட்சியினரே மாநாட்டில் பங்கேற்காததால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. ஐஜேகே மாநாட்டில் காலி நாற்காலிகளுக்கு மத்தியில் உரையாற்றிய அண்ணாமலை, 1,00,000 பேர் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் 500 பேர் கூட வரவில்லை. திமுக கூட்டணியில் ஊசலாட்டமோ மாற்று கருத்தோ இல்லை என செல்வ பெருந்தகை திருமாவளவன் திட்டவட்டம். விரைவில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என நம்பிக்கை. எடப்பாடி பழனிசாமியுடன் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி திடீர் சந்திப்பு. கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாளை திறப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம். சுமார் 58 லட்சம் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க இலக்கு. தருமபுரம் ஆதீனத்தை பணம் கேட்டு மிரட்டிய அதிமுக நிர்வாகி ஜெயச்சந்திரன் தலைமறைவு. பாஜகவினருடன் இணைந்து மிரட்டல் விடுத்தவரை பிடிக்க தனிப்படை தீவிரம். சென்னையில் பிரபல கட்டுமான நிறுவனங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் புகாரில் நடவடிக்கை. அந்தியூர் அருகே மலை கிராம மக்களின் 10 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றம். பர்கூர் மலைப்பகுதியில் புதிய சாலைக்கு பூமி பூஜை. தஞ்சை அருகே பார்வையாளர்களை வியக்க வைத்த மாணவர்களின் கார் கண்காட்சி. தொழில்நுட்பம், சிறப்பம்சங்கள் பற்றி கேட்டறிந்த பார்வையாளர்கள். இலவச உணவு தானிய பைகளில் பிரதமரின் படம் அச்சிடப்பட்டதற்கு ப. சிதம்பரம், சீதாராம் யெச்சூரி கண்டனம். விளம்பரத்திற்கு செலவிடப்பட்ட 15 கோடி ரூபாயில் எத்தனை பசித்தவர்களுக்கு உணவளித்திருக்கலாம் எனவும் கேள்வி. தெலுங்கானாவில் சொகுசு காரில் வந்து சிலிண்டர் திருடும் கும்பல். பட்ட பகலில் திருட்டில் ஈடுபட்ட டிப்டாப் நபர்களை தேடும் காவல்துறை. உத்தராகண்டில் சாக் பீஸ் தூள்களை கொண்டு மாத்திரை தயாரித்து தெலுங்கானாவில் விற்பனை.
மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்ட கும்பலைச் சேர்ந்த 5 பேர் கைது. இருபத்தி 9 ஆண்டுகளில் புதிதாக ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்காத குஜராத் அரசு. சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினரின் கேள்விக்கு பாஜக அரசு அளித்த பதிலால் அதிர்ச்சி. பெண்கள் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை வெற்றி. பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.